ஹலோ எவ்ரிவன். இப்போ 270வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனைனா 64. 271 கண்ணனும் மணியும் எங்கே சென்றனர்? அரசு பொருட்காட்சிக்கு. இப்போ வந்து கண்ணனும் மணியும் போய் அரசு பொருட்காட்சியில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதை பற்றி 272ல் குகை ஓவியம் யாரை பற்றி குறிப்பிடுகிறதுனா பழந்தமிழர் வாழ்க்கை முறை பற்றி. குகை ஓவியம் வந்து பழந்தமிழர் வாழ்க்கை முறை. சுவர் ஓவியம் யாரை பற்றி குறிப்பிடுகிறதுனா நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வை. நாயன்மார்கள் தெரியும், அதில் சுந்தரருடைய வாழ்க்கை பற்றி சுவர் ஓவியம் குறிப்பிடுகிறது. துணி ஓவியம் யாரை பற்றினா சீவக சிந்தாமணியில் காணப்படும் குணமாலை என்னும் தலைவியை பற்றி என்னது குறிப்பிடுகிறது. துணி ஓவியம் சீவக சிந்தாமணியில் காணப்படும் குணமாலை என்னும் தலைவி. யானை, அது வந்து யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைதல். அந்த குணமாலையின் தலைவி வந்து யானை கண்டு அஞ்சிய காட்சியை வந்து சீவகன் வந்து துணியில் வரைகிறத துணி ஓவியத்தில் வரைகிறார். அதை பற்றி குறிப்பிடுகிறது. துணி ஓவியங்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. கலம்காரி ஓவியங்கள். துணி ஓவியம் எங்கே காணப்படுதுன்னா தமிழகத்தில் ஆந்திரா பகுதியில் துணி ஓவியங்கள் காணப்படுது. அதுக்கு இன்னொரு பேர் கலம்காரி ஓவியங்கள். துணி ஓவியத்தின் வேறு பெயர்கள் எழினி, திரைச்சீலை, கிளி, படாம். இதெல்லாம் வந்து துணி ஓவியத்தின் வேறு பெயர்கள். எழினி, திரைச்சீலை, கிளி, படாம். நெக்ஸ்ட் 277 ஓலைச்சுவடி ஓவியம் வந்து எதை பற்றி குறிப்பிடுதுன்னா இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள். ஓலைச்சுவடி ஓவியம் வந்து இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள். ஓலைச்சுவடி ஓவியம் எங்கே காணப்படுதுன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் தான் ஓலைச்சுவடி ஓவியம் இருக்கிறது. எங்கன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால். ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி டேஷ் இடம்பெற்றுள்ளதுன்னா பரிபாடலில். ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் வந்து அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி வந்து எங்கு இடம்பெற்றுள்ளது? பரிபாடலில். செப்பேட்டு ஓவியம். செப்பேட்டு ஓவியத்தில் எதை பற்றி இருக்குதுன்னா பறவைகள், விலங்குகள், செடி கொடிகள் அந்த குறியீடுகளை அதில் அந்த செப்பேட்டு ஓவியத்தில் வரைந்திருக்கிறாங்க. தந்த ஓவியம் எங்கே அதிகமாக காணப்படுகிறதுன்னு கேரள மாநிலத்தில் தான் தந்த ஓவியங்கள், தந்தம் யானை தந்த ஓவியம் காணப்படுகிறது. கண்ணாடி ஓவியம் உருவாக்குபவர் எங்கே மிகுதியாக இருக்காங்கன்னா தஞ்சாவூரில். கண்ணாடி ஓவியம் கண்ணாடி ஓவியத்தை உருவாக்குபவர்கள் எங்கே இருக்காங்கன்னா தஞ்சாவூரில் தான் அதிகமாக காணப்படுறாங்க. தாள் ஓவியம். தற்காலத்தில் தாள் ஓவியம் வந்து எப்படி இது பண்ண கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள். தாள் ஓவியம் வந்து தற்காலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள். கருத்துப்பட ஓவியம். கருத்துப்பட ஓவியம் இது வந்து யார் முதல் அறிமுகப்படுத்தினார்னா பாரதியார். இந்தியா இதழில் எந்த இதை பற்றினா அரசியல் கருத்துக்களை பற்றி பாரதியார் வந்து முதல்ல கருத்துப்பட ஓவியம் இந்தியா இதழில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. இவருடைய பாணி ஓவியங்கள் எதில் பயன்படுத்தப்பட்டன? நாட்காட்டிகளில் பாணி ஓவியங்கள் நாட்காட்டிகளில் பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யாருன்னா கொண்டையராஜு. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் வந்து முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுவர் கொண்டையராஜு. நாட்காட்டி ஓவியங்களை டேஷ் என்று அழைப்பர்? பசார் பெயிண்டிங். நாட்காட்டி ஓவியங்களில் பசார் பெயிண்டிங். 289 குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று வந்து மண் துகள். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட பொருட்கள் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். நெக்ஸ்ட்டு இந்த புக்கு நம்ம பாடத்துக்கு பின்னாடி இருக்கோம்ல அந்த இது கொஸ்டின் ஆன்சர். கோட் ஓவியம் கோட்டு கூட்டல் ஓவியம். செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் பார்த்தோம் நம்ம பாரதியார். எந்த இதில்னா இந்தியா இதழில் அரசியல் கருத்துக்களை வச்சு பயன்படுத்தினார். நெக்ஸ்ட்டு கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம்.
மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர் செப்பேடுகளில் தான் மன்னர்களுடைய ஆணைகளையும் அரசு ஆணைகளையும் பொறித்து பாதுகாத்தனர். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்று எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1122ஆம் ஆண்டு 1122ஆம் ஆண்டு. தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே காணப்படுதுன்னா தஞ்சாவூரில். தமிழக அரசால் எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1981. இது தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1981. தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் வந்து 1000 ஏக்கர் நிலப்பரப்பு அளவு இருக்குது. 1000 ஏக்கர் நிலப்பரப்பு. அதில் எதெல்லாம் டேஷ் புலங்கள் காணப்படுற 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. உவேசா நூலகம் எங்கு காணப்படுகிறதுனா சென்னை. உவே சாமிநாதன் நூலகம் எங்கு காணப்படுகிறதுனா சென்னை. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா அது 1942. எந்த மொழிகள்லாம் காணப்படுதுன்னா தமிழ், தெலுங்கு, வடமொழி. அதில் எத்தனை ஓலைச்சுவடிகள் காணப்படுதுன்னா 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்கள் உள்ளன. எங்கன்னா இந்த உவேசா நூலகத்தில். உவேசா நூலகம் எங்கே காணப்படுதுன்னா சென்னையில். கீழ்த்திசை நூலகம் எங்கே காணப்படுதுன்னா சென்னை. அது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1869ஆம் ஆண்டு. எந்த மொழியிலலாம் இருக்குன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி ஓலைச்சுவடிகள் அண்ணா நூற்றாண்டு 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. அண்ணா நூற்றாண்டு 7ஆம் தளத்தில் 6ஆம் கிளாஸில் படிப்போம். நிறைய அண்ணா நூற்றாண்டை பற்றி படிப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல்.